தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஈழத்தின் மூத்த எழுத்தாளர், கவிஞர், பிரான்சில் வாழ்ந்து வரும் வி.டி. இளங்கோவன் இலங்கை அரச இலக்கிய விருது பெற்றுள்ளார். பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதெல்கோ தம் மீதான தவறான குற்றச்சாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பிரான்சில் பணக்காரர்களும் பெரும் நிறுவனங்களும் அதிக வரி செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் லுகார்னோவின் அரசாங்கம் நிதி நெருக்கடியை சமாளிக்க முயற்சி செய்கிறது. பிரான்சின் புதிய அமைச்சரவை செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் தொடக்கத்தில் அறிவிக்கப்படலாம் என குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் சர்வதேச நாணய நிதியம் IMF அல்லது ஐரோப்பிய மத்திய வங்கியிடம் நிதி உதவி கோர வேண்டிய நிலை ஏற்படலாம். பிரான்சின் பெருமை மங்கியுள்ளது. பாரிஸில் 1982 நடந்த தீவிரவாத தாக்குதலின் முக்கிய சந்தேக நபர் கைதாகியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். ஈழத்தின் மூத்த எழுத்தாளர், கவிஞர், பிரான்சில் வாழ்ந்து வரும் வி.டி. இளங்கோவன் இலங்கை அரச இலக்கிய விருது பெற்றுள்ளார். 2024 வெளியிடப்பட்ட நூல்களில் இருந்து 2025 அரச இலக்கிய விருதுக்காக சுய ஆய்வு திறனாய்வுக்கான நூல்களில் வி.டி. இளங்கோவன் எழுதிய ஈழத்து இலக்கிய சிப்பிகள் நூல் இலங்கை அரச இலக்கிய விருதுக்காக தெரிவாகியது. செப்டம்பர் 19 கொழும்பு BMACHல் நடைபெற்ற இலக்கிய விருது விழாவில் எழுத்தாளர், கவிஞர் வி.டி. இளங்கோவன் இலக்கிய விருதை பெற்றுக்கொண்டார். அவருக்கு தமிழ் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சுய இலக்கிய திறனாய்வு இலக்கியத்திற்கான விருது. இந்த விருதிற்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள்: ஈழத்து இலக்கிய சிற்பிகளுக்காக இளங்கோவன், வாழ்க்கையில் முகிழ்ப்பதே இலக்கியம், செல்லதுரை லோகராஜா. சொற்களால் நிலம் கடந்தவர்களுக்காக காயத்ரி சண்முகநாதன். வருடத்தின் மிகச் சிறந்த சுய இலக்கிய திறனாய்வு இலக்கியத்திற்கான அரச விருது மற்றும் பணப்பரிசினை வெல்பவர் சொற்களால் நிலம் கடந்தவர்கள் நூலினை எழுதிய
காயத்ரி சண்முகநாதன் அவர்கள். காயத்ரி சண்முகநாதன் விருதினை பெறுகின்ற அதே வேளையில் இந்த விருதிற்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களான ஈழத்து இலக்கிய சிற்பிகள் நூலிற்காக பரிந்துரைக்கப்பட்ட இளங்கோவன் அவர்களையும், வாழ்க்கையில் முகிழ்ப்பதே இலக்கியம் என்ற நூலிற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லத்துறை லோகராஜா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பணப்பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு. பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடெல்கோ தம் மீதான தவறான குற்றச்சாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். ஆன் இடெல்கோ அவரது செலவின குறிப்புகள் தொடர்பாக ஒரு சங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டார். இவர் தங்கள் பயண மற்றும் பிரதிநிதித்துவ செலவுகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஆன் இடெல்கோ இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யான பழி சுமத்தல் என நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். ஆன் இடெல்கோவின் அணி இது ஒரு பொய்யான பழி சுமத்தல், களங்கம் ஏற்படுத்தும் ஊடக பிரச்சாரம் என கூறுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்டதாகவும் தங்கள் அரசியல் எதிர்ப்பாளர்களால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவரது அணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் பிரான்சில் அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆன் இடெல்கோ தம் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்து நீதிமன்றத்தில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பிரான்சில் செல்வந்தர்களும் பெரும் நிறுவனங்களும் அதிக வரி செலுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் செப்டம்பர் 18 நாடு தழுவிய வேலை நிறுத்தங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. இவற்றின் மூலம் பிரான்சின் தொழில் முனைவோர் நலனில் கவனம் செலுத்தும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன், நாட்டின் புதிய பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ ஆகியோரின் அரசாங்க நிதி கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்பியுள்ளனர். மேக்ரோன் அரசாங்கத்தின் 8 ஆண்டுகால ஆட்சியில் தொழில்துறை நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொது சேவைகள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றில் செலவினங்களை குறைப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. செல்வந்தர்களுக்கு வரி விதியுங்கள் என பல போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். செல்வந்தர்களும் பெரும் நிறுவனங்களும் அதிக வரி செலுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் நிதி குறைப்பு காரணமாக சேவைகள் பாதிக்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். செப்டம்பர் 18 போராட்டத்தால் பாரிஸ் நகரில் மெட்ரோ ரயில் சேவைகள் பாதிப்படைந்தன. போக்குவரத்துகள் தடைப்பட்டன. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியிருந்தார்கள். அவங்க பொடியங்கள் என்ன வந்து தூக்கிண்டு போவாங்க. €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு
காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10 கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் பிரதமர் லுகோர்னோவின் அரசாங்கம் நிதி நெருக்கடியை சமாளிக்க முயற்சி செய்கிறது. பொது சேவைகளில் செலவினங்களை குறைப்பதன் மூலம் நிதி நெருக்கடியை சமாளிக்க முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் பிரான்ஸ் பொதுமக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வந்தர்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும், பொது சேவைகளில் செலவினங்களை குறைக்காமல் சமூக நலன்களை பாதுகாக்க வேண்டும், அரசாங்கம் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். பிரான்சில் நடைபெற்ற போராட்டங்கள் அரசாங்கத்தின் நிதி கொள்கைகளுக்கு எதிரான மக்களின் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தன. பொருளாதார நெருக்கடி, சமூக நியாயமின்மை போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டங்கள் பிரான்சின் அரசியல் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் வீதிகளில் மக்கள் போராட்டம் நடத்துகின்றனர். நாடாளுமன்றத்தில் பிரதமர் லுகோர்னோ பெரும்பான்மைக்கு திண்டாடிக் கொண்டிருக்கிறார். பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லுகோர்னோ பதவியேற்று 2 வாரங்கள் ஆகும் நிலையில் நாட்டில் புதிய அமைச்சரவைக்காக காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. ஒருபுறம் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தும் நிலையில், மறுபுறம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாத இக்கட்டான நிலையில் பிரதமர் லுகோர்னோவின் அரசியல் பயணம் தொடர்கின்றது. செபஸ்டியன் லுகோர்னோ பிரதமராக பதவியேற்றவுடன் அதிரடியாக அமைச்சரவையை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை பழைய அமைச்சர்களே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களாக நீடிக்கின்றார்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு சென்று திரும்பிய பின்னர் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் தொடக்கத்தில் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படலாம் என குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லுகோர்னோவின் அரசுக்கு நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லை. வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அரசு கவிழ்வது நிச்சயம். இதை தவிர்க்க சோசலிஸ்ட் கட்சியின் ஆதரவை பெற வேண்டும் என ஆளும் தரப்பு தீவிரமாக முயல்கிறது. ஆனால் சோசலிஸ்ட் கட்சி லுகோர்னோ அரசுக்கு ஆதரவளிக்க மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அரசு முன்மொழிந்த 44 பில்லியன் யூரோ சிக்கன நடவடிக்கையை பாதியாக குறைக்க வேண்டும், 100 மில்லியன் யூரோவுக்கு மேல் சொத்து வைத்திருக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கு ஆண்டுக்கு 2% சுக்மன் வரி விதிக்க வேண்டும், சர்ச்சைக்குரிய 2023 ஓய்வூதிய சீர்திருத்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும், வாக்கெடுப்பு இல்லாமலேயே சட்டங்களை நிறைவேற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு பிரிவு 49.3 பயன்படுத்த போவதில்லை என உறுதியளிக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் ஆளும் தரப்பிற்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது. இதேவேளை புதிய அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்ற விவாதங்களும் சூடுபிடித்திருக்கின்றன. தற்போதைய அமைச்சர்களான ஜெரா தர்மனன், புருனோ ருத்தையோ போன்ற முக்கிய புள்ளிகள் அவர்களின் பதவிகளில் தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் கல்வி அமைச்சர் எலிசபெத் போர்ன், கலாசார அமைச்சர் ரசிதா தாத்தி ஆகியோரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. பொருளாதார அமைச்சர் பதவிக்கு புதிய முகம் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னோ அரசியல் சதுரங்கத்தில் மிக சிக்கலான காய்களை நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சோசலிஸ்டுகளை சமாளித்து நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றுவாரா, நிலையான ஓர் அமைச்சரவையை அமைப்பாரா, அல்லது பிரான்ஸ் மீண்டும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கு தள்ளப்படுமா என்கின்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் எழுந்துள்ளன. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட
விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் அரசியல் கடந்த 2 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை மாற்றியிருக்கிறது. இது இத்தாலியின் அரசியல் குழப்பத்தையும் விட மோசமான நிலை என தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஜூன் ஜூலை மாதங்களில் நடத்தப்பட்ட திடீர் தேர்தலின் விளைவாக தேசிய சபையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. இதனால் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் அரசாங்க கடன் சுமை அதிகரித்து வருகின்றது. 2025 கடன் சேவைக்கான செலவு 67 பில்லியன் ஆகும். இது கல்வி மற்றும் பாதுகாப்பு துறைகளை தவிர மற்றைய அனைத்து துறைகளின் செலவையும் விட அதிகம். ஃபிட்ச் என்ற தரவரிசை நிறுவனம் பிரான்சின் கடன் தரவரிசையை குறைத்துள்ளது. இதனால் பிரான்ஸ் அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கும். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள், இடதுசாரி கட்சிகள் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. பிரான்ஸ் சர்வதேச நாணய நிதியம் IMF அல்லது ஐரோப்பிய மத்திய வங்கியிடம் நிதியுதவி கோர வேண்டிய நிலை ஏற்படலாம். பிரான்சின் பெருமை மங்கி வருகின்றது. பிரான்சில் 1982 ஆண்டு நடந்த தீவிரவாத தாக்குதலின் முக்கிய சந்தேக நபராக இருந்த ஹிசாம் ஹர்ப் எனும் மஹ்மூத் காதர் அபட் அல்ட்ரா மேற்கு கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 1982 ஆண்டு ஆகஸ்ட் 9 பாரிஸின் யூத குடியிருப்பு பகுதியில் உள்ள ஜோ கோல்டன் பெக் உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு மற்றும் குண்டுவீச்சு தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள், 22 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் அபு நிடால் அமைப்பால் நடத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த கைதை பலஸ்தீன அதிகாரிகளின் சிறந்த ஒத்துழைப்பின் விளைவென வரவேற்றுள்ளார். ஹர்ப் மற்றும் 5 ஏனைய சந்தேக நபர்கள் 2025 ஆண்டு ஜூலை 31 கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளின் பேரில் ஹர்ப் முதலாவதாக குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் பிரான்சில் நடந்த மிகவும் கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றாகும். இந்த கைது பலஸ்தீன அதிகாரிகளுடன் பிரான்சின் ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பது, ஹமாஸ் அமைப்பை எதிர்த்து போராடுவது அவசியம் என கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ பிரான்ஸ் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிக்கும் முடிவை விமர்சித்ததற்கு பதிலளித்த மேக்ரோ, இந்த அங்கீகாரம் ஹமாஸை எதிர்த்து போராடுவதற்கு அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். மேக்ரோ இந்த முடிவை அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். அமெரிக்கா பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனால் பிரான்ஸ் அமெரிக்காவுடன் முரண்பட்ட நிலையில் உள்ளது. ஜூலை மாதத்தில்
மேக்ரோ முதலில் இந்த முடிவை அறிவித்த பொழுது ரூபியோ இது பேராபத்தானது என விமர்சித்தார். காசா போரில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு உலகளவில் ஏற்பட்ட அதிருப்தியின் பின்னணியில் இந்த அங்கீகாரம் ஹமாஸின் பிரச்சாரத்திற்கு உதவுகிறது, அமைதிக்கு தடையாக அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பலஸ்தீன விவகாரத்தில் பேராபத்தானது எனும் சொல் மிகைப்படுத்தப்பட்டது என மேக்ரோ கூறியுள்ளார். ஹமாஸின் நோக்கம் பலஸ்தீன நாடு ஒன்றை உருவாக்குவது அல்ல, மாறாக இஸ்ரேலை அழிப்பது, அதிகமான இஸ்ரேலியர்களை கொல்வதுதான் என மேக்ரோ விளக்கியுள்ளார். போரை நிறுத்த வேண்டும் என்றால், ஹமாஸை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால், பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பது மற்றும் அதன் மூலம் அமைதி திட்டத்தை முன்னெடுப்பது அவசியம் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓ த்ரூவியோ.